வணக்கம் நண்பா. இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் 3யோட மீதி உள்ள ஷூட்டிங்கை வந்து இந்த மாதத்தில் ஆரம்பிக்க போகிறதா இப்போ அப்டேட் கிடச்சிருக்கு. இதுக்கான முழு காரணம் வந்து நம்மளோட ரஜினிகாந்த்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்தியன் 3 வந்து நம்ம சங்கரோட இயக்கத்தில் நம்ம கமலஹாசன் சார் வந்து லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தில் வந்து நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணுறாங்க. நம்ம காஜல் அகர்வால் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இந்த படம் வந்து ஏற்கனவே இந்தியன் 2வோட தோல்விக்கு அப்புறமா இந்த படத்தோட மீதி உள்ள ஷூட்டிங் எல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டிட்டாங்க. குறிப்பாக நம்ம சங்கர் அவர்களுக்கும் நம்மளோட கமலஹாசன் அவர்களுக்கும் ஒரு மோதலே ஏற்பட்டுச்சு. இந்த படத்தில் நிறையா கான்ட்ரவர்சி ஏற்பட்டனாலையும் ப்ரொமோஷனில் சரியான ப்ரொமோஷன் பண்ணாதனாலையும் இந்த படம் ரொம்பவே வந்து ஒரு டிசாஸ்டரான மூவியாக அமைஞ்சுது. குறிப்பாக நம்ம சித்தார்த்தோட ரோல் வந்து ரொம்பவே வந்து பேசும் பொருளாக அமைஞ்சுது. அவர் வந்து அந்த கேரக்டரையே வந்து கெடுத்த அளவுக்கு அந்த ப்ரொமோஷனில் சொல்லியிருப்பார். அதே வந்து அதுக்கெல்லாம் நெகட்டிவாக அமைஞ்சது. நம்ம கமலஹாசனுக்கு விக்ரமுக்கு அப்புறம் இந்த படம் வந்து ஒரு வேற லெவல் டிசாஸ்டர் ஆனிச்சு. அந்த டிசாஸ்டர்லேருந்து அவரை வந்து தக்லீஃபாவது தூக்கி விடுன்னு பார்த்தா அதுவும் வந்து நடக்கலை. இப்போ இந்தியன் 3க்கு வந்து என்னடா வாய்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஷூட்டிங்கை வந்து மோஸ்ட் ஆஃபாக 80% முடிச்சிட்டாங்க. மீதி உள்ள ஒரு 30 நாள் ஷெடியூல் தான் இந்த படத்துக்கு மீதி இருக்குது. அது வந்து ஒரு கொஞ்சம் சாங்ஸ் ஷெடியூலும் அதே மாதிரி சீன் ஷெடியூலும் சீக்வன்ஸ் மட்டும் எடுக்கணும். அதை தவிர்த்து மிச்ச ஷூட்டிங்கெல்லாம் வந்து முடிச்சுட்டாங்க. இப்போ நம்மளோட ரஜினிகாந்த் சார் வந்து உள்ளே வந்து இந்த படத்தை நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும்னு சொல்லி நம்ம சங்கர் அவர்கள்கிட்டையும் நம்ம கமலஹாசனோடையும் பேச்சுவார்த்தை பண்ணி இந்த படத்தோட மீதி உள்ள ஷூட்டிங்கை எடுக்கிறதுக்கு வந்து முழு வீச்சாக கொடுத்துருக்காரு. குறிப்பாக லைக்காவுக்கும் நம்மளோட ரஜினிகாந்துக்கும் ஒரு நல்ல உறவு இருக்குது. அவர் வந்து நம்மளோட சுபாஸ்கரன்ட்ட போய் இந்த படத்தோட ஷூட்டிங்கை வந்து எப்படியாவது ஆரம்பித்து இந்த படத்தை முடிச்சு விடுங்க, உங்களுக்கு வந்து இந்த படம் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வந்து புத்துணர்ச்சியை கொடுத்து இந்த படத்தோட மீதி போர்ஷனை வந்து எடுக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி இந்தியனில் அவரோட கேரக்டரான சேனாபதி வந்து ஒரு வேறு லெவல் கேரக்டர். அந்த தாத்தாவை வந்து ஒரு பலமான தாத்தாவாகவும் அவர் வந்து ஒரு புரட்சிகரமான சுதந்திர தியாகியாக வந்து நம்ம பார்த்து ஒரு கதாபாத்திரத்தில் இமேஜின் பண்ணியிருப்போம். அப்போ வந்து அந்த பெஞ்சை வந்து உடைக்கிற மாதிரி இந்தியன் 2 இருந்தது. அதுக்கான முழு காரணம் வந்து நம்ம சங்கர் அவர்களோட டூரேஷன்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து பார்ட் 2 மட்டும்தான் அவர் எடுக்க வேண்டியதாக இருந்தது. அவர் வந்து நிறைய சீன்ஸ் எடுத்தோடனே பார்ட் 2 பார்ட் 3ன்னு சொல்லிட்டு அதை 2 பாகமாக அதை பிரித்தனால தான் இந்த படத்தோட கதையும் அதே மாதிரி அந்த சீன்ஸும் வந்து லேக் செமையாச்சு. குறிப்பாக வந்து நம்ம கமலஹாசனோட ரோல் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கான ரோலை உடைச்ச மாதிரி இருந்தது. அவரை வந்து நிறைய ட்ரோல் பண்ணி நிறையா வீடியோ வந்து போட்டுட்டாங்க. ஆனால் எல்லாரும் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடைசியாக காமிச்ச பார்ட் 3யோட ப்ரோமோ கட் வேறு லெவலில் இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா அந்த சேனாதிபதி தான் எங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு அந்த 10 செகண்ட்லேருந்து 20 செகண்ட் வேறு லெவல் ஃபயராக இருந்தது. அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா வந்து ஏற்கனவே தோல்விகரமான ஒரு படத்தை அதுக்கு அடுத்த பார்ட் வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க. எடுத்திருந்தாலும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒருவேளை அந்த படம் வந்து ஒரு கதைக்களமாக நல்லா இருந்ததுன்னா அந்த பார்ட் 2வோட அடியை அப்படியே மறந்துடுவாங்க. குறிப்பாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு படம் வந்து அவங்களுக்கு பூர்த்தி ஆயிடுச்சுன்னா வேறு லெவல் வசூல் பண்ணும். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் பயன்படுத்தி இந்த படத்தோட பார்ட் 3யை வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கிடைச்ச தகவல் படி பார்ட் 3யோட அவுட்புட் வேறு லெவலில் இருக்கான். குறிப்பாக வந்து இந்த 2 பார்ட்டையுமே எடுக்காமல் ஒரே பார்ட்டாகவே எடுத்துருக்கலாம். பார்ட் 2லேயே வந்து இந்த கதைக்களத்தை வந்து கொண்டு வந்து இன்ட்ரோவிலேருந்து இந்த பார்ட் 3க்கான கதைக்களத்தை கொண்டு போயிருக்கலான்னு சொல்லி நிறைய பேர் சஜஷன் கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் ப்ளே இருக்க போது. கண்டிப்பாக இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பித்து ஒரு வேறு லெவல் ஸ்பாகில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் 3 படத்துக்கு வந்து நீங்கள் எவ்வளோ எதிர்பார்த்துருக்கீங்க? இந்த படத்தோட அவுட்புட்க்கு உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.